என்னங்க ஆர்த்தி எடுத்துக்கோங்க. மைத்ரி, இந்த காலத்துல ஒண்ணு மாதிரி மனைவி கிடைச்சது நிஜமாவே நான் பண்ண அதிர்ஷ்டம். பொண்டாட்டி பேச்சு கேட்டு நடந்துக்கிற உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சது கூட போன ஜென்மத்துல நான் செஞ்ச புண்ணியம். ஆபீஸ் டைம் ஆயிடுச்சு, டிஃபன் ரெடி பண்ணு. ஐயோ ராமச்சந்திரா, எல்லாம் ரெடியாவே இருக்கு டேபிள் மேல. நீங்க தான் லேட். அப்ப சாப்பிடுமா? வா. ஏங்க ஏன் அம்மனே, என்னங்க தாகமா இருக்குது, கொஞ்சம் தண்ணி கொண்டாங்க. டாடி, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் டாடி, அம்மாவை என்னங்கன்னு கூப்பிட வேணான்னு. என்னடா இப்படி ஒரு கேள்வி கேட்டுவிட்ட? உங்க அம்மா யாரு நினைச்சுக்கிட்டு இருக்க? அவ சாதாரண ஆள் இல்லடா, த கிரேட் ஹோட்டல் முதலாளி லிங்குசாமியுடைய ஒரே பொண்ணு தான் உங்க அம்மா. உங்க அம்மாவுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருச்சு. கல்யாண மண்டபத்தில் எக்கச்சக்கமான கூட்டம். ஐயர் உட்கார்ந்துருக்காரு, மாப்பிள்ள உட்கார்ந்துருக்காரு, பொண்ணு வரப்போகுது, எல்லாரும் காத்துக்கிட்டே இருக்காங்க. பொண்ணு அதான்டா உங்க அம்மா. அப்படியே வந்து பவ்யமா உட்கார்ந்தா பாரு, அந்த மாப்பிள்ள லைட்டா அப்படியே மூஞ்சிய திருப்பி பார்த்த உடனே உம்மா மூஞ்சிய ஓடுனா பாரு, துண்டக்கானு துணியக்கான்னு ஓடுனான். இத பார்த்த எங்க முதலாளிக்கு கையும் காலும் ஓடல, மானம் கப்பல ஏறுது. என்ன பண்றது? என்ன பார்த்து டேய் பொங்கல் வடையை எடுத்துட்டு வாடானாரு. நான் அந்த பொங்கல் வடையை எடுத்துக்கிட்டு வந்தா, நான் பொங்கல் வடையை கேட்கலடா, என் பொண்ணுக்கு தாலியை கட்டானாரு. அவர் சொன்ன உடனே அவர் பேச்ச மீறாம நான் உடனே தாலியை கட்டிவிட்டேன். அன்னைக்கு நைட்டு சாந்தி முகூர்த்தம். அப்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் ஒண்ணு நடந்துச்சு. நான் கையை கட்டிக்கிட்டு பவ்யமா ஒரு ஓரமா போய் நின்னேன். ஏனுங்கோன்னு சொன்னேன். அவ திரும்பி கூட பார்க்கல. என்னடா நம்மள திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாளன்னு மறுபடியும் ஏனுங்கோன்னு கூப்பிட்டேன். திரும்பி பார்க்கல. மறுபடியும் ஏனுங்கோன்னு கூப்பிட்டேன். திரும்பி பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னான். இன்னைக்கு வரைக்கும் அதை கடைப்பிடிக்கிறேன்டா. இதையே கண்டினியூ பண்ணுங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் பண்றேன். இன்னுமா நம்ம பழைய கதையை பசங்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாண்டி, இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேருமே பொய்யான வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. பெண் அப்படின்னா பொய், ஆண் அப்படின்னா மெய். ஆமா, பொய் மெய். இந்த வயசுல கூட கிண்டல் அடிச்சுட்டே இருக்கீங்க. இந்த வயசுல கிண்டல் பண்ணாம செத்து போய் சுடுகாட்டுல படுத்துக்கிட்டு பண்ண சொல்றியா? இங்க பாருடா, இந்த பொம்பளைங்க இருக்காங்களே, உண்மையை சொன்னா ஒத்துக்கவே மாட்டாங்க. இதையே பொய்யா சொன்னா அப்படியே நம்பிடுவாங்க. உதாரணத்துக்கு சாம்பிள் ஒண்ணு படிச்சு காட்டுறேன் பாரு. பெண்கள் அழகான தேவதைகள். இல்லங்க கூப்பிட்டீங்களா? அப்படி சொல்றவன வெட்டுவேன்னு என்னங்க உள்ள பருப்பு வெந்துகிட்டு இருக்கு. சமையல் ரூம்ல தானே பருப்பு வேவுது. இவ்வளோ சீரியஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்தா சீக்கிரமாவே கண்ணு பிரச்சனை வந்துடும் தம்பி. கொஞ்சம் சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிட்டு கேண்டீனுக்கு போய் ரிலாக்ஸ் பண்ணலாமா? கிளம்பு. இங்க பாருங்க ஜெயராம், இந்த ஃபைல்ல கோட் பண்ண டெண்டர்ல நிறைய குளறுபடி இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி எம்டி சார் கிட்ட சப்மிட் பண்ணணும். ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, போங்க. சரி, நீ உன்னோட வேலையில ரொம்ப மும்புறமா சீரியஸா இருந்தா நான் ஏன் வேணான்னு சொல்ல போறேன்? ரவி சின்சியரா ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவ்வளோ சீக்கிரம் அவரை வெளியே அனுப்ப முடியாது. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ரொம்ப முரண்பாடா நடந்துக்கிறான், எதுக்குமே வளைஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறான். எதுக்கும் அசையாதவன் கடைசி அஸ்திரம் பிரம்மாஸ்திரம், அதை உபயோகப்படுத்தி பார்க்கலாமே சார். எப்பவோ லிங்க் லீலாவதி ரெடி சார்.
இருக்கீங்க? புகையில மேகத்தை உருவாக்குறேன்டி. என்னது புகை மேகமா? ஏய், ஏய், என்னது கெட்ட பழக்கம்? என்னது? அதுதான் நானும் கேக்குறேன், என்னங்க இது? அது சிகரெட். பீடா போட்டு ஒரு தம் அடிச்சா சொர்க்கம், அப்படியே சொர்க்கம் தெரியும். சிகரெட் குடிக்கலன்னு சத்தியம் பண்ணிட்டு இப்ப திருப்பி ஆரம்பிச்சிட்டீங்களா? வாக்கு கொடுத்தனா? நானா? எப்போ? ஐயோ ராமச்சந்திரா, உங்களுக்கு மறதி கூட இருக்கா? ஞாபகம் மறதி இல்ல, ஆனா உன்னை பார்த்து மயங்கி போறேன்டி. எனக்கு கொடுத்த வாக்கு மீறிட்டீங்க. எப்படி? எப்பவா? 6 மாசத்துக்கு முன்னாடி நீங்க என்ன பொண்ணு பார்க்க வந்தப்ப. பிளாஷ்பேக் போங்க, அப்ப தெரியும். பிளாஷ்பேக்கா? அப்படின்னா நீயும் வா, 2 பேரும் சேர்ந்து போலாம். மேல பாரு. பாருங்க, வேலை இல்லாம கல்யாணம் பண்ணிக்க எனக்கு இஷ்டம் இல்லை. ஆனா உங்க அப்பா எங்க அப்பா தட்ஸ் ஆல் ரைட். இப்ப அதெல்லாம் எதுக்குங்க? மொத்தத்துல என்னை கட்டாயப்படுத்தி பொண்ணு பார்க்க கூட்டு வந்தாங்க. ஆனா பொண்ணு பார்க்கறதுன்னா அழகான பொண்ணு இருப்பாங்க, பார்த்துட்டு வரலாமேன்னு ஜாலியா வந்தேன். அஃப்கோர்ஸ் நீங்களும் அழகாத்தான் இருக்கீங்க. கடைசியில பார்த்தா நீங்க இன்டர்வியூ ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா பாருங்க, உங்களுக்கு சமையல் வருமா, பாட வருமா, டான்ஸ் ஆட வருமா, கோலம் போட வருமானெல்லாம் கஷ்டமானதா இல்லாம ரொம்ப ஈஸியான கேள்வியா கேளுங்க ப்ளீஸ். ஐயோ ராமச்சந்திரா, நீங்க ரொம்ப ஜாலியா பேசுறீங்க. நீங்களும் சொல்லிட்டீங்களா? என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இப்படிதான் சொல்லுவாங்க. ஜாலியா பேசுற வரைக்கும் தானா, இல்ல ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கா உங்களுக்கு? கெட்ட பழக்கமா? யூ மீன்? அதான் சிகரெட் பழக்கம் அந்த மாதிரி. சிரிச்சுக்கிட்டே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஐயோ ராமச்சந்திரா, இது இன்டர்வியூ இல்லைங்க. எனக்கு வரப்போற கணவர் இப்படிதான் இருக்கணும்னு எனக்கு கோரிக்கைகள் இருக்கு. அது உங்களுக்கு இஷ்டமா இருந்தா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. அப்படி இல்லைன்னா உங்களை இல்ல, வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். வெரி இன்ட்ரெஸ்டிங். உங்க கோரிக்கையை சொல்லுங்க. நீங்க சிகரெட் பிடிக்க கூடாது. சிகரெட்டா? அஃப்கோர்ஸ் எனக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்கு. ஆனாலும் உன் கோரிக்கை நல்லதா இருக்கு, விடுறதுக்கு முயற்சி பண்றேன். நீங்க இந்த மது வேற எதையுமே தொடக்கூடாது. எனக்கு பழக்கம் இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கவலையை மறக்கிறதுக்காக குடிப்பாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரும்போது எனக்கும் குடிக்கணும்னு தோணும். அப்புறம் நீங்க பொண்ணுங்க பக்கம் கண் எடுத்து கூட பார்க்க கூடாது. நான் என்ன பொண்ணுங்களை பார்த்து ஜொல்லு விடுற ஆளுன்னு நினைச்சீங்களா? ஓகே, நெக்ஸ்ட். ஐயோ ராமச்சந்திரா, நான் இப்படி பேசுறது உங்க மனசை கஷ்டப்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிருங்க. ஏதோ சின்ன டவுட். இட்ஸ் ஆல் ரைட். ஆமா, நீங்க பேசுறதுக்கு முன்னாடி ஐயோ ராமச்சந்திரான்றீங்களே, எதுக்கு? அது சின்ன வயசுல அம்மா சொல்லி கொடுத்தது. அத சொல்லி சொல்லி என் கூட அப்படியே வளர்ந்துருச்சு. ஓகே ஓகே, சாமி பேரை சொல்றது ரொம்ப புண்ணியம். எனக்கு ஆட்சேபனை எதுவும் இல்ல. உன் கோரிக்கை லிஸ்ட் முடிஞ்சிருச்சா? இன்னும் இருக்கா? கடைசி கோரிக்கை ஒண்ணு இருக்கு. நீங்க ஆம்பளன்ற அதிகாரத்தோடு என்னை எப்பயும் அடிக்கூடாது. ஐயோ ராமச்சந்திரா, எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க? நான் எதை கேட்க கூடாது கேட்டேனா? கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கு இப்படி ஒரு கோரிக்கை இருக்க கூடாதா? இருக்கலாம். ஆனா ஆம்பளைங்க அடிக்கிற மாதிரி நீங்க நடந்துக்க கூடாது. ஓகே? என்னோட பார்வையில மனைவி அடிக்கிறவங்க ஒரு வேஸ்ட் ஃபெல்லோ. அந்த லிஸ்ட்ல மட்டும் என்ன சேர்த்துறாதீங்க. கணவன்னா பொறுப்பானவன், குடும்பத்துக்காக உழைக்கிறவன். இப்ப பாரு எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு.
நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்களா? ஆர் யூ ஷூர்? அப்படின்னா ஓகே. எங்கள் கம்பெனி ஸ்டாண்டர்டை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியுமா? எஸ். மேனேஜர் சொல்றது உண்மை சார். கோயம்புத்தூர் பிரான்ச்சில் நிறைய மிஸ்டேக் நடந்திருக்கு. ராமச்சந்திரன், எனக்கு தேவை கம்ப்ளைண்ட் இல்லை, கண்டென்ட். தப்பு பண்ணவனையும் மேனேஜரையும் உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் சார். சஸ்பெண்ட் ஆனவன் எனக்கு தேவையில்லை, சஸ்பென்ஸில் இருக்கிறவங்க. இதில் யார் பொருத்தமாக இருப்பாங்க? எல்லா பிரான்ச்சிலையும் செக் பண்ணிட்டேன் சார். அதே பிரான்ச்சில் சின்சியர் மேனேஜர் ஒருத்தர் இருக்கார் சார். ஓகே, அவர் மேலே குட் ரிப்போர்ட் இருக்கு. அவரையே ஜெனரல் மேனேஜரை ஓகே பண்ணிடுங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் பண்ணி என்கிட்ட எடுத்துட்டு வாங்க, நான் சைன் பண்ணுறேன். ஓகே, வர சொல்கிறேன். நவ் யூ கேன் கோ. டாடி, என்னடா ஃபைல் கையமா புறப்பட்டா? எங்க? இன்டர்வியூக்கு. பாக்கெட் மணிக்காக. இன்டர்வியூல பாக்கெட் மணிலாம் தர்றாங்களா? எனக்கு டாடி. உனக்கா? ஜபார், எனக்கு பாக்கெட்டும் கிடையாது, மணியும் கிடையாது. என்ன சொல்றீங்க? என்ன, நீ ஒரு ஆம்பளையா பிறந்துட்ட. ஆம்பளைக்கு என்ன கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஏன்னா நானும் ஒரு ஆம்பளை தான். எத்தனையோ நாள் நான் தூங்காம அழுதுகிட்டு இருந்திருக்கேன், சாப்பிடாம இருந்திருக்கேன். ஏன்னா நீ ஒரு பொண்ணா பிறக்கலையேன்னு. நீங்க பையன்கிட்டே ஜோக் எடுப்பீங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புற ஆசீர்வாதம். நல்லா நல்லா இருக்கு. பாவம், ஆம்பளையா பிறந்துட்டான். எப்படி வாழ போறானோ. டாடி, கல்யாணத்தை பத்தி பேசுனீங்களே, மாப்பிள்ளை எப்ப வருவாங்க? மாப்பிள்ளை துபாயில இருக்காமா. இந்த சிறப்பு பஸ் எல்லாம் விட்டுருக்காங்கல்ல, கூடி சீக்கிரம் வந்து சேர்ந்துருவான். வருவாரா இல்லையா? கண்டிப்பா வருவாமா. வருவான், உன்னை பாப்பான், உங்களத்துல தாலியை கட்டுவான், அப்புறம் செத்தான். இந்த காலத்து பொண்ணுங்க நல்ல கனவாவா காண்றாங்க. இல்ல, இந்த ஆம்பளைங்களை எப்படி எப்படி கஷ்டப்படுத்தலாம், துன்புறுத்தலாம் அப்படின்ட்டு செல்லுலயும் இன்டர்நெட்ல தேடிட்டு இருக்காங்க. என்னங்க தேடிக்கிட்டு இருக்காங்க? எப்ப பார்த்தாலும் நோய் நோய் நோய்னு பேசிக்கிட்டே எலெக்ஷனா வருது, அதுல எம்எல்ஏவா நிக்க போறேன். இங்க பார், உன்கிட்ட பேசி பேசி வாழ்க்கையில பாதி நாள் போச்சு, மீதி பாதி நாள் பொண்ணுகிட்ட பேசி போச்சு. உருப்பிட்ட மாதிரிதான். ஐயோ ராமச்சந்திரா, இது யாரு? என்ன சித்தி சித்தப்பாவோட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஆமா, நான் போண்டா வடை பச்சி மாதிரி ஹாட்டா இருக்கிறேன். நீ புட்டு தின்னு. ஆமா, இது எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பாரு. வா நம்ம மார்க்கெட் போலாம். போ. ஏன், நான் அசைவமா கூட பேசுவேன். மீன், கோழி, கறி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் ரவி, குட் ஜாப். வரவே வராதுன்னு நினைச்ச டெண்டரை குறைவா கோட் பண்ணி நமக்கே வர மாதிரி செஞ்சுட்டு தேங்க்யூ. நம்ம கம்பெனியோட கௌரவத்தை காப்பாத்திட்டேன். இன்னைக்கு உங்க பிரான்ச் ஸ்டாஃப் எல்லாரும் ஃபுல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, குட். என்னையா சாமிஜி, பௌர்ணமிக்கு கல்யாணம் நடக்கும்னு சொன்ன, பௌர்ணமி போயிடுச்சு, அமாவாசையும் போயிடுச்சு. எனக்கு எப்பதான் கல்யாணம் ஆகும்? லிங்கராஜு, அமாவாசை போயிடுச்சுல்லே, பௌர்ணமி 15 நாள்ல வந்துடும், முடிஞ்சிருமையாங்க கல்யாணம். சரியா? நான் கேட்கறது பௌர்ணமியை பத்தி கிடையாது, என் கல்யாணத்தை பத்தி. கல்யாணம் ஆகுன்னு சொல்லி தாயத்து கொடுத்த, விபூதி கொடுத்த, அதுக்கு இதுக்குன்னு என்கிட்ட 3000 ஆட்டையை போட்ட. இது வரைக்கும் ஒரு பொண்ணாவது என்ன கல்யாணம் பண்ணிக்கிற லிங்கராஜுன்னு சொல்லியிருக்கா? அதான் சுக்ரன் 6வது வீட்டுல இருந்து உட்காந்து உங்களை வாரக்கண்ணோட பாக்குறேன். அதனாலதான் கொஞ்சம் தாமதமாகுது. யோ வாய முடியா, நீ என்ன வீட்டு புரோக்கரா? சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கனெக்ஷன் பண்ணி என்கிட்ட கமிஷன் அடிச்சு என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியா? டேய், உனக்கு ஃபைனலா வார்னிங் கொடுக்குறேன். என்கிட்ட வாங்கின 3000 பணத்தை கொடு, இல்லையா எனக்கு கல்யாணம் பண்ணி வை. இல்லனா உன் கழுத்துல கைத்த கட்டி இந்த மரத்துல தொங்க விட்டுருவோம், ஜாக்கிரதை. தம்பி, அது இல்ல விஷயம், உள்ள விஷயத்த சொல்ற. நீ ஒன்னும் நினைக்காதே, உங்க முகத்துல கல்யாணம் கலை இல்ல. கல்யாண கலை இல்லையா? நீ ஒன்னும் கவலைப்படாத லிங்கராஜு, உங்க தப்பு இல்ல, உங்க முகராஜ தப்பு இல்ல. ஆனா சனி பகவானோட தோஷம். எப்படியாவது இன்னொரு 15 நாள்ல கல்யாணம் நடக்கிற யோகம் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம்,
என்னையா அது? இருந்தாலும் நீங்க அந்த கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த கல்யாணமா? அப்படின்னா என்ன திருட்டு கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? பாவையா அது? அப்பா அது இல்ல தம்பி, கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு பார்த்தா டக்குன்னு மயக்கம் பட்டு வந்துருவீங்க. அதனாலதான் இன்னிலிருந்து 3வது நாள் சுப்பிரமணிய சாமி கோயிலுக்கு காலையில 7 மணிக்கு கண்ணு மூடிட்டு நின்னு உங்க எதிரில நிக்கிற பொண்ணு கழுத்துல மாலை போடு. அதுக்கப்புறம் கண்ணு திறந்து பாரு. உன் பேச்ச நம்ப மாட்டேன். ஒருவேளை என் எதிரில ஆம்பளை நின்ட்டானா? அது ஒரு பிரச்சனையாங்க. கண்ணாலதான் பார்க்க கூடாது, கையால தடவி அவன் பொண்ணுன்னு தெரிஞ்சுக்க அப்புறம் மாலை போடு. உனக்கு கடைசி தடவையா சொல்றேன், நீ சொல்ற மாதிரி நடக்கலன்னா அது மரம் இருக்கு, நான் சொன்ன மாதிரியே தொங்க விட்டுருவேன். ஓகே? அப்பாடி, இப்போதைக்கு தப்பிச்சான். யோ, உனக்கு அறிவு இருக்கா? அம்மாவாசைக்குள்ள கல்யாணம் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு சடங்கு பண்ணணும், சாங்கி பண்ணணும், என்கிட்ட 2000 வாங்கினேன். மரத்துக்கு கீழே உட்காந்து பொய் சொல்றியே. எப்பதான் என் கல்யாணம் நடக்கும்? ஓ அதுவா, சனி 10வது வீட்டுல உட்காந்து சந்திரன் கிராஸா பாக்குறாங்கல்ல. அவன் யாரையோ பார்த்திருந்தா எனக்கு என்னையா? யோ, மரியாதையா சொல்றேன், 3 நாள்ல என் கல்யாணம் நடக்கணும். இல்ல என் 2000 திருப்பி கொடு. வேற ஏதாவது சொன்ன நடக்கிறதே வேற. பொறுத்துக்கோமா பொறுத்துக்கோ, உங்களுக்கு கல்யாணம் கலை வந்தாச்சு. ஆனா ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். உருட்டு கல்யாணமா? அப்படின்னா என்ன? காலையில 7 மணிக்கு முருகன் கோயில்ல கண்ணு மூடி நில்லுங்க. ஒரு பையன் நானே கூட்டு வந்து உங்க கழுத்துல மாலை போடுற மாதிரி ஏற்பாடு பண்றேன். நிஜமாவா? ஆமா, இந்த பிள்ளையார் மேல சத்தியம். யோ, உனக்கு நல்ல எண்ணமே கிடையாது. நீயே என்ன ஏமாத்தி என் கழுத்து மாலையை போட்டா? கிழிஞ்சுது போ. இந்த புத்தி எனக்கு வரலையே. என் மேல நம்பிக்கை இல்லைன்னா ஒரு கையில என்ன பிடிச்சுக்கோங்க, இன்னொருத்தர் வருவான், அவன் கழுத்துல மாலை போடுங்க. என்ன நம்புங்கம்மா. உன்னை நம்பிதான் போறேன். எண்ணி 3 நாள்ல என் கல்யாணம் நடக்கல, எனக்கு அப்புறம் ஜெயில தான் கல்யாணம் சொல்லிட்டான். ஆமா, ஆளையும் முழியையும் பாரு. கடவுளே, இடம் மாறன்னு சண்டைக்கு வர்றாங்களே, இதுக்கு என்ன முடிவு? ம்? 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 மைத்திரி, மைத்திரி, ராத்திரி என்ன நடந்துச்சுன்னா? வாக்கு மீறி உங்களால வாழ முடியுமே தவிர மனசாட்சி கொண்டுட்டு என்னால வாழ முடியாது. நீங்க எதுவும் இப்ப சாக்கு போக்கு சொல்ல வேண்டாம். அது இல்ல மைத்திரி, ராத்திரியும் உங்க வேஷம் கலைஞ்சு போச்சு. இந்த மாதிரி கெட்ட பழக்கத்துக்கு அடிமையான ஆம்பளைங்கள நான் ஏத்துக்கவே மாட்டேன்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னேன். ஆனா நீங்க என் பேச்ச மதிக்கல. இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன் இப்படி கோவப்படுற? சின்ன விஷயமா? நீங்க குடிச்சிட்டு வர்றது உங்களுக்கு சின்ன விஷயமா தெரியுதுல்ல? குடிகாரனோட குடும்பம் நடத்துறதுக்கு எனக்கு பொறுமை இல்ல. நான் என்ன குடிகாரனா? புரியாம பேசிக்கிட்டு இருக்க? ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கம்பல் பண்ணாங்கன்னு ஜஸ்ட் கம்பெனி கொடுத்தேன். கம்பெனிக்காகவா? கம்பெனிக்காக நாளைக்கு ஒரு பொண்ணு கூட்டிட்டு வருவாங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க? வாய்க்கு வந்தபடி பேசாத. சொசைட்டில 4 பேர் கூட பழகுறப்ப இந்த மாதிரி இருக்கிறது சகஜம்தான். நீங்க சொசைட்டிக்காக எப்படி வேணா சாவுங்க, எனக்கு ஆட்சேபணம் இல்ல. ஒரு நாள் குடிச்சதுக்கே இந்த மாதிரி பேசுறியே என்ன? இப்படி தப்பு பண்றதுன்னு உங்களுக்கு புதுசு இல்ல.
நேத்து சிகரெட் குடிச்சீங்க, இன்னைக்கு தண்ணி அடிச்சிட்டு வந்திருக்கீங்க, நாளைக்கு எவ்வளவு ஒருத்தையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவீங்க, அப்புறம் என்ன கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவீங்க. இந்த நரகத்துல என்னால வாழ முடியாது. அப்படி என்ன நரகத்தை நீ அனுபவிக்கிற? உலகத்துல யாரும் படாத கஷ்டத்தை நீ அனுபவிக்கிறியா? ஆமா, என்னமோ உன்னை கொடுமைப்படுத்துற மாதிரி பேசுற. இதுக்கும் மேல என்னங்க வேணும்? என்ன கார்ல கூட்டிட்டு போங்கன்னோ, மாளிகை மேல என்ன குடி வைங்கன்னோ என்னைக்கும் நான் உங்களை கேட்டதில்ல. என் புருஷன் மத்த ஆம்பளைங்க மாதிரி இல்லாம எந்த விதமான கெட்ட பழக்கம் இருக்க கூடாதுன்னு நினைச்சேன். அதுக்காக தான் நான் உங்ககிட்ட சத்தியம் வாங்கினேன். ஆனா நீங்க உங்க உடம்பையும் நீங்க கெடுத்துக்கிட்டு என்னையும் நோகடிக்கிறீங்க. நீங்க செய்யறது தப்பா இல்லையான்னு ஒரு தடவை உங்க மனசாட்சி நீங்களே கேட்டு பாருங்க. மைத்ரி, மைத்ரி, அழாதடி. கண்ணு என் தங்கம்ல. உங்களை கட்டிக்கிட்டதுக்கு அழாம வேற என்ன பண்றது? மைத்ரி, நான் சொல்றது கேளுடி. ஃப்ரெண்ட்ஸ் கம்பல் பண்ணதுனால தான் தெரியாம குடிச்சிட்டேன். குடும்ப தலைவியா உன்னோட பொறுப்பு எனக்கு புரியுது. ஐ எம் சாரி. ஐ ப்ராமிஸ் யூ, உன் மனசு நோகிற மாதிரி நடந்துக்க மாட்டேன். இனி எப்பவும் குடிக்க மாட்டேன். ஓகே? உன் மேல சத்தியம். சரியா? எங்க சரி 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 சரி. அது டாடி டாடி, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. எவ்வளவு சம்பளம்? மாசம் 20,000பா. அப்பா, எனக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்பதான்டா ஒரு குட் நியூஸ் சொன்னேன். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உடனே ஒரு பேட் நியூஸ் ஒன்று சொல்லி ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி இருக்குதா? ஏண்டா 20,000 ரூபாய் சம்பளம்னு சொன்னேன். அட்லீஸ்ட் ஒரு 20 நாளாவது என்ஜாய் பண்ண வேண்டாமா? என்ன சொல்றீங்க டாடி? கல்யாணங்கிறது ஒரு யோகம். எவன்டா சொன்னது? அது யோகம் இல்லடா, ரோகம். எலாபரேட்டி இல்லாத நோய். எந்த ஆஸ்பத்திரியில இதுக்கு மருந்தே கிடையாது. நோ, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்க போறேன். ஆனா பைத்தியக்காரா, உன்னுடைய விதி இப்படி முடியணும்னு பார்க்கும்போது என்னால என்ன செய்ய முடியும்? அந்த கடவுளே நினைச்சாலும் மாத்த முடியாது. அதெல்லாம் எனக்கு அவசியம் இல்ல. கல்யாணம் பண்ணிக்க போறேன், தட்ஸ் ஆல். டேய், இப்பதான் வேலையே கிடைச்சிருக்குது. காலையில 7 மணிக்கு போய் சாயங்காலம் 7 மணிக்கு வர போறேன். ரெஃப்ரெஷ் ஆகி ஒரு 10 மணிக்கு உன் பெட்ரூம் உள்ள போறேன். ஒய்ஃபோட 1 மணி நேரம் தான் சந்தோஷமா இருக்க போறேன். திரும்பி காலையில 7 மணிக்கு எந்திரிச்சு ஆபீஸ்க்கு ஓட போறேன். இப்படி பார்த்தா நீ ஒரு மாசத்துல 30 மணி நேரம் தான் ஒய்ஃபோட சந்தோஷமா இருக்க போற. இப்படி ஒரு வருஷத்துல 15 நாள் தான் சந்தோஷமா இருக்க போற. அதனால ஒரு 15 நாள் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக 380 நாள் கஷ்டப்பட போறியா என்ன? டேய், ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து நடுவுல ஒரு கருப்பு புள்ளிய வச்சு நீ அதையே பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, சுத்தி இருக்கிற வெள்ளை பகுதி தெரியாதுடா. அப்பா எப்ப பார்த்தாலும் பிள்ளைங்களை நச்சரிச்சுட்டே இருப்பீங்களே. வந்துட்டா. இருட்டுல இருக்கிறவங்க தானே வெளிச்சத்தோட அருமை தெரியும். நித்திய சந்தோஷினி. ஆமா, நித்திய சந்தோஷினி. என்னைக்கு உன்னை கல்யாணம் பண்ணா அன்னைக்கே நித்திரையும் போச்சு, சந்தோஷமும் போச்சு. இவன் ஒரு பச்சை குழந்தை மாதிரி. ஆம்பளை வாயில விரல வச்சா கூட சூப்பர் தெரியாத பையன் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறான்? நம்ம பரம்பரையில ஒருத்தரும் மேச வச்ச ஆம்பளையே இல்ல. அது நினைச்சாதான் மனசு கஷ்டமா இருக்கு. இவனு பொம்பளை பின்னாடி தான் போயிட்டு இருக்கான். எவ்வளவு வீரமான ஆம்பளையா இருந்தாலும் கடைசியில ஒரு நாள் பொம்பளை பின்னாடி ஆம்பளை போக வேண்டியதுதான். ஆமா, ஆம்பளையோ பொம்பளையோ கடைசியில போக வேண்டிய இடம் சுடுகாடு தான். இவங்க மாற மாட்டாங்க. ரவி சார், டைம் 7:30 ஆயிடுச்சுப்பா. நீ புறப்படு. இன்னும் 1/2 மணி நேரம் வேலை இருக்கு சார். பரவாயில்ல ரவி, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ சார். இன்னைக்கு என் பைக்கை கொண்டு வரல, கொஞ்சம் சீக்கிரமா போனா நல்லது. என்ன, பைக் கொண்டு வரலையா? ஆமா சார். நான் ட்ராப் பண்றேன் பாப்பா. இட்ஸ் ஓகே சார். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நோ ப்ராப்ளம் ரவி. கமான், லெட்ஸ் கோ. சார்,
சார் வாங்க சார். ஓகே ரவி. மைத்ரி, மைத்ரி. வரேங்க சார், ஷீ இஸ் மை வைஃப். வணக்கங்க. ஐயோ ராமச்சந்திரா, நீங்க தப்பா நினைக்கலன்னா கொஞ்சம் ஷூ வெளியே விட்டு வரீங்களா? இல்லங்க கூட. சார், சார் கொஞ்சம். ஓகே. போங்க. வாங்க சார். இப்போ ஓகேவா? நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க சார். என் மனைவி கொஞ்சம் பழைய காலத்து மனுஷி. இட்ஸ் ஆல் ரைட் ரவி. எங்க வீட்லயும் அந்த காலத்து பழக்கம்தான். சார், நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஓகே. நீங்க எந்த ஊரு? விருதுநகருங்க. விருதுநகரா? ஐயோ ராமச்சந்திரா, நான் பிறந்து வளர்ந்தது விருதுநகர்ல தான். அங்க எங்க குலதெய்வ அம்மனோட ஆசையும் அருளும் எப்பவுமே எனக்கு இருக்கும். தெரியுங்களா? ஐயோ ராமச்சந்திரா, நான் அப்பத்துல இருந்து உங்களை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். நீங்க உட்காருங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன். எங்க போனாரு? ஐயோ ராமச்சந்திரா, உங்க எம்டி எங்க போனாரு? எப்படி இருப்பாரு? உன் பேச்ச கேட்க முடியாம ஓடியே போயிட்டாரு. போறவங்கள தடுக்க முடியுமா என்ன? ஏய், காஃபியை குடுறி. உனக்கு தரமாட்ட போ. இவ இருக்காளே. Sir, she is my wife. வணக்கங்க. நான் பிறந்து வளர்ந்தது விருதுநகர்ல தான். ரவி அவன் மனைவிங்கிறான். அப்போ என் மனைவி
மணி நேரமா நிக்க வச்சிருக்கிற கல்யாண பொண்ணு எங்கேயே காணா சொல்லு சாமி. வர்றாங்க. குரு 4வது இடத்துல கால் வச்ச உடனே கலகலா நடந்து வர்றாங்க. ஏன் சாமி நான் தெரியாம தான் கேக்குறேன். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வேற வேலை வெட்டியே கிடையாதா? அவங்களுக்கு இதே வேலை தானா? கண்ணு மூடு, கண்ணு மூடு. என்னையா சாமி வாயாலே பழிச்சு போல இருக்கு. குரு 4வது இடத்துல காலி வச்சிட்டாரு. அவர் எங்க காலை வச்சா எனக்கு என்னையா? அது இல்லடா தம்பி, தேவதை உங்களை தேடி வந்துட்டு இருக்கேன். ஆஹா, அப்படின்னு நான் கண்ண முடிக்கிறேன். கண்ணு மூடுங்க. எதுக்கு கண்ணு மூடுங்க. கழுத்துல இருக்கிறத அறுத்துட்டு போலான்னு பாக்குறியா? ஐய, அது இல்லம்மா, கிரகங்கள் வீடு மாறிச்சுல. அவங்க வீடு மாறினா எனக்கு என்ன? அவங்க வீடு மாறினாதா உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். ஓ, அப்படியா? சரி, சரி வாம்மா. சரி. உங்களுக்கு மாப்பிள்ளை ரெடியா இருக்காங்க. அப்பா, இன்னைக்கு எனக்கு கல்யாணம். யோ சாமி, என்ன கண்ண மூட சொல்லிட்டு எனக்கு கூட்டு போன கல்யாணம் பண்ணி வச்சிடாத. பரவாயில்லையா, சனி வீர் மாட்டாங்கல்ல. 2 பேரும் வந்துட்டாங்க. சுக்ருடு கரெக்டா சுபஸ்தானம்ல உட்காரணும் இல்ல. தம்பி, அம்மா கண்ணு மூடிக்கிட்டு மாலை மாத்துக்கங்க. மாலை போடு. அம்மா நீயும் மாலை போடு. அடகு தேவதை சீக்கிரம் பார்க்கணும். 2 பேரும் ரெடி என சொன்ன உடனே கண்ணு திறந்து பாருங்க. அப்படியே நான் 1 2 3 என்ன உடனே கண்ணு திறந்து பாருங்க. நான் ஜம்ப் ஆயிக்கிறேன். ரெடின்னு சொல்லியா? அவன் எப்பவோ ஓடி போயிருப்பான். லிங்கராஜ், இனியா? அட லட்சுமி, நீயா லட்சுமி? உன்னை நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். இல்ல இல்ல, நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிருக்கேன். பாத்தியா லட்சுமி, விதிங்கிறது இதான். ஒரே தெருவுல நம்ம 2 பேரும் இருந்திருக்கோம். என்னைக்காவது கல்யாணம் பண்ணிக்கோன்னு நினைச்சு பார்த்திருப்போமா? அவன் முட்டாளா இருக்கலாம், ஆனா நம்ம 2 பேரும் சேர்த்து வச்சுட்டு போயிருக்கான். வா லட்சுமி. சார் வந்துட்டாரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். Good morning, sir. Good morning. Good morning, Very sir. good morning. Good morning, sir. Very good morning. குட் மார்னிங் எவரிபடி. உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். ரவியை இந்த கம்பெனிக்கு ஜெனரல் மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். அதனால உங்க எல்லாருடைய ஒத்துழைப்பையும் இவருக்கு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். கமான் ரவி, கமன் சார். கமான் ரவி. சார், நான் உங்களுக்கு கொடுத்த இந்த பெரிய பொறுப்பை நல்லபடியா செய்வீங்கன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா சார். குட். என் கடமையை நான் செய்வேன். பாரு ரவி, இன்னைக்கு டெல்லியில இருந்து பார்ட்டி வராங்க. ஓகே சார். நீ செய்ய போற முதல் வேலை இது. அவங்கள பார்த்து பிசினஸை சக்சஸ் பண்ண, அதுக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ம். இருபது வருஷமா நம்பிக்கையா வேலை செஞ்சேன். அந்த ஆபீஸ்க்காக கடுமையா உழைச்சிருக்க. நேத்து வந்த சின்ன பையன் அந்த ரவி, அவனை தேவையில்லாம ஜெனரல் மேனேஜர் ஆக்கியிருக்காரு அந்த ஆளு. பார்க்கறேன், நான் மனசு வெறுத்து வயிறெறிஞ்சா பச்சை மரம் கூட பத்திக்கிட்டு எரிய வேண்டியதுதான்.
குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் ரவி. வா உட்கார். தேங்க்யூ சார். டெல்லியிலிருந்து ஃபோன் வந்தது. நம்ம டீல் ஓகே பண்ணிட்டாங்க. வெரி குட் சார். டெல்லிக்கு வந்து அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட சொல்றாங்க. எனக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை. அவங்க கிட்ட ஒன்னு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்க ரவி. நானா? ஆமா. அது இல்லாம அவங்கள பார்த்ததும் அவங்க கூட பேசுனதும் நீ தானே. எனக்கு பதிலாக நீ போய் அந்த வேலையை முடிச்சிட்டு வா. கமான் சாப்பிடுங்க ரவி சார். சாரி, எனக்கு பழக்கம் இல்லை. எப்போவோ ஒரு நாள் குடிக்க போறீங்க. அதை என்னமோ அன்னைக்கே நல்ல நாள் நினைச்சிட்டு ஆரம்பிங்க. சாப்பிடுங்க சார். ஓகே, கூல் ட்ரிங்க் போதும். வரர் தம்ஸ் அப். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகிறது ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு. அவனுக்கு என்ன சார், சாரை கூட ஐக்கியமாயிட்டாரு. எல்லா பிரான்ச்லேயும் மினிமம் ஒரு பொண்ணு இருக்கு. எப்படியாவது அந்த பொண்ணை கணக்கு பண்ணுறாரு. கணேசும் சுவாதி நாயுடுக்காவது வருவாரு. நிஜம்தாங்க. எப்படித்தான் பிடிக்கிறாரோ அந்த டெக்னிக் நமக்கு தெரியல. என்ன இருக்கு சார், கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களா இருந்தா நல்ல சம்பளம் கொடுத்து ஆஃபீஸில் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்குவாங்க. கல்யாணம் ஆகலைன்னா ப்ரமோஷன் மேலே ப்ரமோஷன் கொடுத்து சம்பளத்தை அள்ளி கொடுத்துருவாங்க. ஐயோ ஐயோ ராமச்சந்திரா, இப்பதான் வரீங்களா? 2 நாளா கண்ணுல துளி தூக்கமே இல்லாம இருக்கேங்க. டெல்லியில இருந்து எனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? வாவ், சேலை. பிளவுஸ் வாங்கிட்டு வரல? இது என்ன? ஐயோ ராமச்சந்திரா, இது என்ன விஷம்? இத தூக்கி எறியவா? ஏய், அது விஷம் இல்ல, அமிர்தம். அத உடைச்சனா உன்னை வெளியே தள்ளிடுவேன். ஜாக்கிரதை. ஐயோ ராமச்சந்திரா, என்னங்க ஏன் இப்படி பண்றீங்க? அதுக்கு தான் அந்த ஊருக்கு போகாதீங்கன்னு, அப்புறம் குடிக்க மாட்டேன்னு சத்தியம் வேற பண்ணி கொடுத்தீங்க. இப்ப என்னடானா பாட்டிலோட வந்திருக்கீங்க. போனா நிஜம் வெளியே தெரிஞ்சிருமேங்கிற பயம் உனக்கு, அதானே? ஐயோ ராமச்சந்திரா, என்னங்க நீங்க பேசுறீங்க? வாய மூடு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சும்மா ராமச்சந்திரா ராமச்சந்திராங்கிறியா? உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அவனையே கேளு. ஹலோ சார், சொல்லுங்க. வரேன் சார். டோன்ட் டாக் ரபிஷ். ரவி சின்ன பையன், அவன் குடிக்கிறத நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா? நான் எதுவும் கட்டாயப்படுத்தல சார். ரவியா தான் குடிச்சாரு. கட்டாயப்படுத்தினீங்களா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை. அவன் குடிக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நல்லது கெட்டது தெரியாத வயசு இவனுக்கு. திரும்ப இந்த மாதிரி தப்பு நடக்கவே கூடாது. சரிங்க சார். ரவி, தண்ணில இறங்குற வரைக்கும் ஆழம் தெரியாதியா? நான் இதெல்லாம் அனுபவிச்சவன். அதனால தான் உனக்கு வெளிப்படையா சொல்றேன். பாரு, உனக்கு அழகான மனைவி இருக்கா. அவங்க மனசு வேதனைப்படுற மாதிரி நடந்துக்காத. ஒரு சொந்த விஷயத்துல தலையிடுறேன்னு தப்பா நினைக்காத. எனக்கு அந்த உரிமை இருக்கு. அதனால தான்ப்பா சொல்றேன். உட்காரு ரவி, உட்காருங்க. தேங்க்யூ சார்.
இட்ஸ் ஆல் ரைட். நீங்கள் போன விஷயம் என்னாச்சு? கமிஷன் விஷயத்தை இன்னொரு தடவை யோசனை பண்ணி மெயில் பண்ண சொன்னாங்க சார். திரும்பவும் எதுக்கே மெயில் அனுப்பணும்? இதெல்லாம் நடக்கிற மாதிரி இல்லை. அந்த மேனேஜிங் டைரக்டர் எல்லாத்தையும் என்கிட்ட ஒத்துக்கிட்டு அக்ரிமெண்ட் போட்டான்ல. ரவி சார், என் பீரோவில் இருக்கிற அந்த அக்ரிமெண்ட்டை போய் எடுத்துட்டு வா. ஓகே சார். இந்தாங்க சார் அக்ரிமெண்ட். இந்தாங்க அவர் கொடுத்த அக்ரிமெண்ட். இதை பார்த்து ஒரு லெட்டர் ரெடி பண்ணுங்க. ஓகே சார், போங்க. நான் கிளம்புறேன். ரவி, ஒரு நிமிஷம். ரவி, நீயும் உன் மனைவியும் எனக்கு சொந்தம்னு நினைச்சிட்டு இருக்க. அதனால தான் உரிமையோடு சொல்றேன். தப்பா எடுத்துக்காத. நான் என்றும் உனக்காக உயிராகினேன். இதயத்தின் வேதனையால் மனம் துடிக்கிறேன். இதயத்தின் வேதனையால் மனம் துடிக்கிறேன். உன்னை நம்பி கரம் பிடித்தே உளம் வேதனை கொடுத்தாயே. உன்னை உயிருக்கு கலந்து வைத்தே என்னுள் இயங்கிட மறுத்தாயே. இந்த நிதியது மாறுமா? நான் முன் செய்த பாவமா? இந்த மனமதியின் வேதனை உந்தன் வார்த்தையே தீரமா? சார், கூப்பிட்டீங்களா? ஓ, மேனேஜர் சாரா? ஆமா சார். ரவிக்கு குடிக்க கத்து கொடுத்தது யாரு? அது அது அவரே தான் சார். உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். பெரிய மனுஷன் நினைச்சு மரியாதை கொடுக்கறேன். போங்க இங்கிருந்து. உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் உங்க வீடு தேடி வரும். திரும்ப ஆபீஸ் வர வேண்டிய அவசியம் இல்லை. கெட் அவுட். கெட் அவுட் ஐ சே. ஹலோ. நான் தான் சார், ரவி சார் வீட்டு வேலைக்காரி. சொல்லுமா. ரவி சார் 2 நாளாவே வீட்டுக்கு வரலீங்க. முதலாளி அம்மா வீட்டுல அழுதுகிட்டே இருக்காங்க. நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க சார். அப்படியா? அவங்கள ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லு. ரவி எங்க இருக்கான்னு நான் விசாரிக்கிறேன். சரிங்க சார். டாடி, டாடி, டாடி. யாரடா நீ டாடி கேட்டீன்னு? நானே பையன் போயிட்டான்னு தூக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். டாடி, ஆமா டாடி. வெளியே போடா. நீங்க தவமா தவம் இருந்து பெத்த புள்ள நான் தான் டாடி. டேய் டேய், நீயா? என் மவனா? ஏடா இப்படி கிளவ மாதிரி ஆயிட்ட. முடியெல்லாம் கொட்டி போச்சு. அதை விட்டு தள்ளுங்க டாடி. எனக்கு ஒரு சந்தேகம். ஆம்பளைங்கெல்லாம் செத்து போனா எங்க போவாங்க டாடி? நாம ஆம்பளைங்கெல்லாம் செத்து போனா சொர்க்கத்துக்கு தாண்டா போவோம். என்ன, நம்ம வாழும்போது பொண்டாட்டிங்கிற நரகத்துக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ல, அதனால நாம சொர்க்கத்துக்கு தான் போவோம். டாடி, என் பொண்டாட்டி தான் ஃபோன் பண்றா. நான் இங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா சவுண்டே இல்லாம ரவுண்டு கட்டிடுவா.
ஹலோ தங்கமே. எப்போ வரீங்க? இதோ வந்துடுறேன் தங்கமே. சாப்பிட வரலையா? நீ சாப்பிட்டுருமா, நான் வந்துடுறேன். நோ பண்ணி தொலைங்க. ஹலோ மிஸ்டரா, என்ன டாடி இந்த பொம்பளைங்க இவ்வளவு கொடூரமா நடந்துக்கிறாங்க? அட ஐஸ்கிரீமை தின்னுபிட்டு கூலிங்காலன்னு என்ன கொடுமைப்படுத்துறா டாடி. இப்ப வருத்தப்பட்டு என்னடா பிரயோஜனம்? இந்த சிருஷ்டியில ஒரு தர்மம் இருக்குது, சொல்றேன் கேளு. ஒவ்வொரு வீட்டா போய் பாரு, எல்லார் வீட்டிலையும் பாட்டிக்கு மட்டும்தான் இருப்பாங்க, தாத்தாக்கள் நீ பார்க்கவே முடியாது. ஏன்னா இந்த பாட்டிக்கு கொடுக்கிற டார்ச்சர்ல தாத்தாக்கள் எல்லாம் டாட்டா கொடுத்துட்டு போயிடுறாங்க. நீயும் போயும் பொண்டாட்டிக்கிட்ட வேலையை பார்ப்போம். போ, டாட்டா. ரவி இப்படி மாறுவான்னு நினைக்கவே இல்லை. தேவையில்லாம சந்தேகப்பட்டு வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்கான். உன் வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்கான். ஒருத்தரோட வாழ்க்கை இன்னொருத்தரோட கையில இல்ல ஸ்ரீகிருஷ்ண சார். இதெல்லாம் என்னோட தலை எழுத்து. சரிம்மா, நீ கவலையில இருக்க, நான் சொல்றது கேளுமா. எதையும் மனசுல வச்சுக்காத. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என் நெஞ்சே வெடிச்சிடும். நான் வாடுறதே உனக்காக தான் மைத்திரி. அதானே சொல்ல வரீங்க? ரவி, என்னப்பா சொல்ற? பொண்டாட்டிய முதலாளி கிட்ட விட்டுட்டு வெளியே காவல் காக்கிறேன் சார். ரவி, என்ன இது? என்ன சொல்ற நீ? ஆமா சார், தாலி கட்டினவன் புருஷன், தாலி கட்டாதவன் அரசன். ரவி, யார சொல்ற? உங்களைத்தான். இப்படி சொல்ல உனக்கு எப்படி மனசு வந்தது? மைத்திலி என் தங்கச்சி மாதிரி. தங்கச்சி மாதிரியா? காசுக்காக கற்ப வைக்கிற விபச்சாரிக்கும் தேசத்துக்காக துரோகம் பண்ற ஸ்மக்லருக்கும் உறவு முறை இருக்கா என்ன? என் கடந்த காலம் தெரிஞ்சிருந்தா நீ இப்படி சொல்ல மாட்ட. இதே வார்த்தையை வேற யாராவது சொல்லியிருந்தா, நீங்கிறதுனால. ஏன் எதுக்கு இவ்வளவு இறக்கம் என் மேல? பொண்டாட்டிய உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு வாயை மூடிக்கிட்டு இருக்கிறதுக்கா? வேண்டாம் ரவி, அவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லி என்ன நோகடிக்காத. என் வாழ்க்கையில நடந்த சோகத்தை நீ கேட்டேன்னா புரிஞ்சுக்கக்கூடிய பெரிய மனசு உனக்கு இருந்தா என் கதையை சொல்றேன் கேளு. ஏண்டா கோமாளி, உன் பர்சனாலிட்டிக்கு நான் வர்றதே உன் அதிர்ஷ்டம். வந்தவளை அனுபவிக்காம மொக்க போடுறியடா. பணம் கொடுத்தவன் நீ பண்ணலன்னா வாங்கினவ நானே பண்றேன்டா. லே சாலே, சல் நிக்கல் பே சாலே. ஏய், நீ வா. யாருமா இவன் இப்படி தலை தெறிக்க ஓடுறான்? பொட்ட பைய எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊருக்கு கூட்டு போறானா? என்ன விஷயம்? ஹோட்டல் ரம்பால ரூம் நம்பர் 9 ஒரே ஒரு கஸ்டமர் தான். 10,000 இந்த அட்வான்ஸ் வச்சுக்கோ. ஹாய். ஹாய், நல்லா இருக்கியா? யா, ஐ அம் ஃபைன். இது உன் காதுக்கு அழகா தான் இருக்கு. ஆனா இப்ப எதுக்கு? கழட்டிடு. ஏன் பேகை வேஸ்டா சுமந்துக்கிட்டு
கழட்டு. இந்த கருப்பு ஜெர்க்கினை கூட கழட்டிட்டா நல்லா தான் இருக்கும். எடுத்துருவா. யாரா நீங்க? கவலைப்படாத கவலைப்படாத, உன்னோட அழகான அங்கங்களை பார்த்து ரசிக்கிறதுக்காகவே கேமரால ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். எஸ், கோஆபரேட் பண்ணுமா? வீட்டுக்கு போய் உங்க அக்காவையோ முடிஞ்சா உங்க அம்மாவையோ குளிக்கும் போது கேமரால ஷூட் பண்ணி போய் பாருங்கடா. இந்த பாரு பாப்பா, உன் உடம்புல அழகு இருக்கு, அதுக்கேத்த வயசும் இருக்கு. இன்னும் ஏமா லேட் பண்ற? என் அடியும் எப்படி இருக்குன்னு பாருடா. டேய் டேய், புடிங்கடா புடிங்கடா, அவளை விடாதீங்க. டேய், எங்கடா போயிருப்பா? விடக்கூடாது, பிடிக்கலாம் வாங்க. கவலைப்படாதம்மா. ராத்திரி உங்களை யாரோ நல்லா அடிச்சு ரோட்ல தூக்கி போட்டாங்கம்மா. அதை எங்க முதலாளி பார்த்து உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. முதலாளியா? யாரு? இந்த வீட்டு முதலாளி அம்மா, ஸ்ரீகிருஷ்ணா சாரு. அதோ சார் வராருமா. அம்மா இருங்கம்மா, முதலாளி வந்தன சொல்லிட்டு போங்கம்மா, இல்ல என்ன திட்டுவாரு. Good night. Good night. ஐயா சாப்பிட வாங்க ஐயா. வேணாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ரெடி ஆயிடு, டிஃபன் பண்ணலாம். இப்பவே நான் உங்களுக்கு நிறைய கஷ்டம் கொடுத்துட்டேன், நான் கிளம்புறேன் சார். இங்கே பாருமா, உடம்பு அளவில் மனசு அளவில் நீ ரொம்ப நொந்து போயிருக்க. உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா மன்னிச்சிருங்க. நான் யாருன்னு தெரிஞ்சதுன்னா நான் ஒரு வேசி, கற்ப இழந்த கண்ணினா. நான் உங்க வீட்டில் இருந்தா
உங்க பேர் தான் கெட்டு போயிடும். கற்புங்கிறது தங்க செயின் மாதிரி பிறந்த வீட்டில் கொடுக்குற சீர்வரிசை இல்லை. காலேஜில் கொடுக்குற கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் மாதிரியும் நினைக்காத. லாக்கரில் சேர்த்து வைக்கிற பணம் இல்லை, எவனோ அடிச்சுட்டு போகிறதுக்கு. அது நம்ம ரத்தத்தில் இருக்கணும். கற்புங்கிறது மனசு சம்பந்தப்பட்டது, உடம்புல ஒரு பாகம் இல்லை ஆக்சிடென்ட்ல போகிறதுக்கு. அது நம்ம நடத்தையில் இருக்கணும். வீட்டில் மனைவி இருந்து தனம் ஒருத்தியோட சுத்துற ஆம்பளைங்க இருக்கிற இந்த காலத்தில் உண்மை சொல்ற ஒன்று மாதிரி ஒருத்தி இங்கே இருக்கிறதுல தப்பு இல்லை. அப்படி போய்தான் ஆகணும்னா உடம்பு குணமானதும் போ. என்னப்பா நம்ம பாஸ் இப்படி பண்ணிட்டாரு? பாஸ் சாதாரணமான ஆள் இல்லப்பா. வீட்டில் குதிரை மாதிரி ஒரு பொண்ணை வச்சிருக்கிறாரு. ஆமா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன ஆஃபீஸில் எல்லாரும் காதை கடிச்சிக்கிறாங்க? எல்லாம் உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் சம்பளம் கம்மியாக கொடுக்குறேன்னா? இல்லை உனக்கும் வீட்டில் இருக்க பொண்ணுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு தெரியாதா என்ன? யார் அப்படி சொன்னது? யாருன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவேன்? வெட்டி கடல்ல போட்டுருவேன். அவங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்கிறதுனால வெட்டுவேன். ஊரில் இருக்கவங்களாம் பேசுகிறானே, அவங்கள என்ன பண்ணுவேன்? ஓ, ஸ்னேகா கழுத்தில் 3 முடிச்சு போட்டு எல்லார் வாயையும் அடைக்கணும். அது தவிர வர வழி இல்லை. ஸ்னேகா, நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். சொல்லுங்க. நாம 2 பேரும் இந்த வீட்டில் இருக்கிறத 4 பேர் 4 விதமா பேசுறாங்க. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நீ சரின்னு சொன்னா. இது வரைக்கும் நீங்க உங்க வீட்ல இடம் கொடுத்துருக்கீங்க. உங்க நல்ல மனசை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டேன்ற கெட்ட பேர் எனக்கு வேண்டாம். ஸ்னேகா, ஆமா, கோயில்ல தெய்வத்தை தினமும் பார்க்கலான்றது தப்பில்ல. ஆனா அந்த கடவுள் பக்கத்துலயே இருக்கணும்ன்ற ஆசை எனக்கு நிச்சயமா இல்லை. எனக்கு அந்த அருகதை இல்லை, அதிர்ஷ்டமும் இல்லை. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? என் கடந்த காலம். ஓ, அது எனக்கு அனாவசியம். ஆனா சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க நேஹா வேற, அப்பாவியா இருந்த அந்த நேஹா வேற. அம்மா துர்கா தேவி, இவ்வளோ நாள் என் தங்கச்சி படிக்கிறதுக்காக எந்த பிரச்சனையும் வராம நீதான் காப்பாத்தின. இனிமேலும் நீதான் பொறுப்பு. நான் ஏதோ படிக்காதவ, இறந்து போன எங்க அம்மா ஆசைப்படி என் தங்கச்சியை டாக்டருக்கு படிக்க வச்சிட்டு இருக்கேன். என் ஸ்னேகா அநியாயத்துக்கு தோண போகாம, என் ஸ்னேகா நீதி நேர்மை தவறாம தர்மத்துக்கு கட்டுப்பட்டு பெரிய டாக்டர் ஆகணும். அதுதான் என் கோரிக்கை. ஆசீர்வதி தாயே. உன்னோட நல்ல மனசுக்கு உன்னோட கோரிக்கை உங்கள் அம்மாவோட கோரிக்கை நிறைவேற்றி உன் தங்கச்சி டாக்டர் ஆகுது நிச்சயமா. சந்தோஷமாயிருமா. அம்மா துர்கா தேவி, நீதான் காப்பாத்தின.
ஸ்னேகா, உனக்கு 100 ஆயுசு. காலையில தெய்வத் கிட்ட உனக்காக தான் வேண்டிட்டு வந்தேன். நான் தான் ஃபோன் பண்றேன்னு உனக்கு எப்படிக்கா தெரியும்? இந்த போன்ல உன் நம்பர் மட்டும்தான் இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், பரீட்சை எப்பமா? பரீட்சைக்கு முன்னாடி பிராக்டிகல்ஸ் இருக்குக்கா. அது கூட 2 நாள்ல முடிஞ்சிரும்க்கா. அது என்னமோ போமா, நீ நல்லபடியா படிச்சு பரீட்சையை சீக்கிரமா எழுதிட்டு வாமா. தேங்க்யூக்கா. என்னடி ஸ்னேகா, யார் போன்ல? அக்கா கூட தானே பேசிட்டு இருந்தேன். எப்பவுமே என் நன்மைக்காகவே யோசிச்சுட்டு இருப்பாங்க. உனக்கு இந்த மாதிரி அக்கா கிடைச்சா உங்க அதிர்ஷ்டம்டி. எனக்கு இந்த மாதிரி அக்கா இல்லைன்னு வருத்தமா இருக்குடி. எங்க அக்காவை பார்த்து பொறாமப்படாதீங்கடி. எங்க அக்கா பெரிய மனசுக்கு முன்னாடி என் மனசு சின்னது. ஓ, டைம் 5 ஆயிடுச்சு. நான் ஏதாச்சும் ப்ரோக்ராம் உனக்கு இருக்கா? ஆமாடி, என் ஃப்ரெண்டை மீட் பண்ண போறேன். 4 மணிக்கு மீட் பண்றதா சொன்னேன். எனக்கு தெரியும்டி அந்த ஃப்ரெண்டு யாருன்னு. ரொம்ப தாமதம் ஆச்சுன்னா ஆனந்த ராகம் அபூர்வ ராகம் ஆயிடும், ஜாக்கிரதை. ரொம்ப வெக்கப்படாத. கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வெக்கப்படுவ, அதனால மிச்ச வை. போங்கடி. ரமேஷ், எங்க இருக்கீங்க? சித்தப்பா. சினேகா, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சாமா? சித்தப்பா, உங்களை பாக்குறதுக்கு தான் வரலான். ஏமா? ஸ்னேகாக்கு அவசரமா பணம் தேவைப்படுதான். இப்ப என்ன செய்யலாம்னு முடிவு பண்ணிருக்கமா? அடுத்த வாரத்துல ஸ்னேகாக்கு பரீட்சை இருக்கான். பணம் அனுப்பிச்சு விடணும். பாவம், பணத்துக்காக கஷ்டப்படுறேன்னு சொன்னா என்கிட்ட. அது சரிமா, இப்ப என்ன பண்ணலாம்? அவ வேணும்னு கேக்குறப்ப அனுப்பிதானே அவனு சித்தப்பா. என்கிட்ட இல்லைன்னு எப்ப சொல்லியிருக்கேன் சினேகா. ஆனாலும் கட்டாயம் அனுப்பித்தான் ஆகணும். நிஜம்தான், ஆனா எப்படிமா? என்ன சித்தப்பா, உங்களுக்கு தெரியாதது என்ன இருக்கு? இந்த வீடு இருக்குல்ல, இந்த வீட்டு மேல இன்னும் கொஞ்சம் கடன் கேட்கலாம். இதுதான் கடைசி சித்தப்பா. இனிமே நம்ம ஸ்னேகா பெரிய டாக்டர் ஆயிடுவா. நான் பட்ட கஷ்டம் எல்லாம் தீர போகுது. நிஜம்தாம்மா, ஆனா இந்த வீட்டு மேல இனிமே கடன் கிடைக்காது. ஏன் சித்தப்பா? இந்த வீட்டு மதிப்பை விட அதிகமாவே கடன் வாங்கியாச்சுமா. மேலேயும் வேணும்னா வீட்டை விற்க வேண்டியதுதான். வித்துடலாம். யோசனை பண்ணு, நல்லா யோசனை பண்ணுமா. உன் தங்கச்சி விஷயம் சரி, உன்னை பத்தியும் கொஞ்சம் யோசிமா. தங்கச்சி வாழ்க்கையை விட என்ன பத்தி யோசிக்கிறதுக்கு என்ன சித்தப்பா இருக்கு? இத பாருமா, தங்கச்சிக்காக இருந்த கொஞ்ச நிலத்தையும் வித்துட்ட, நீ குடியிருக்கிற அந்த வீட்டையும் வித்துட்டா. இப்ப அந்த விஷயம் எதுக்கு சித்தப்பா? அது இல்லம்மா, எவ்வளவு நாளைக்கு தான் நீ தனியாவே இருப்ப?
பொண்ணா பிறந்தா நீ என்னைக்கு இருந்தாலும் கல்யாணம் பண்ணித்தானே ஆகணும். இப்ப எதுக்கு சித்தப்பா அந்த பேச்சு? வெறும் பேச்சுக்காக சொல்லம்மா, மனசுல இருக்க வேதனையத்தான் சொன்னேன். எனக்கு பிறக்காட்டியும் பெத்த மகளாத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உன் நல்ல குணத்தை பார்த்து உன்னோட எதிர்காலத்தை நினைச்சு மனசுல ஏதோ இனம் புரியாத பெரிய கவலை இருக்குமா. உன்னுடைய தியாகத்துக்கு கடைசியா ஆண்டவன் உனக்கு என்ன செய்ய போறானே தெரியலம்மா. என்ன பத்தி எனக்கு கவலை இல்ல, முதல்ல பண விஷயம் பாருங்க. சரிம்மா. சித்தப்பா, இந்த விஷயத்த பத்தி எதுவும் ஸ்னேகா கிட்ட சொல்ல வேண்டாம். அவ தேவையில்லாம கவலைப்படுவா. அவ படிப்பு கெட்டு போயிடும் சித்தப்பா. என்னம்மா இது? ஒரு நல்லது நடக்கணும்னா சில விஷயங்களை மூடி மறைச்சு தான் ஆகணும். வரம்மா. சித்தப்பா, என்னம்மா இது? எவ்வளவு நாளானாலும் இங்கே இருந்து கடனை தீர்த்துடலான்னு நான் சொன்னேன்லம்மா. வேணாம் சித்தப்பா. வாழ்க்கை ஃபுல்லா உங்க எல்லாரோட நிழல நான் வாழ்ந்தது போதும். ஆனா நான் யாருக்குமே உபயோகம் இல்லாம வாழ்றேன்னு நினைச்சா கஷ்டமா இருக்கு. இது நம்ம வீடு இல்லைன்றப்போ இங்கே இருந்தா நல்லா இருக்காது. இந்த சாவியை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துருங்க சித்தப்பா. நீ எங்கம்மா போற? என் வீட்லயே வந்து தங்கிக்கோமா. ஸ்னேகா, உன் தங்கச்சியை கொண்டு கடல்ல போட்டாங்க. Sneha!
என்னம்மா நீ பரீட்சை எழுதுறதுக்கு போறல்ல, அதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அம்மா, உன் கோரிக்கையை நிறைவேற்ற தங்கச்சியை டாக்டருக்கு படிக்க வச்சிட்டு இருக்கேன். இந்த பரீட்சை முடிஞ்சிருச்சுன்னா நம்ம கஷ்டம்லாம் தீர்ந்து போயிடும். ஸ்னேகாவை ஆசீர்வதிங்கம்மா. சினேகா, அழாதம்மா. சித்தப்பா, அழாதம்மா. என் தங்கச்சியோட ஆத்மா சாந்தி அடைய அந்த அயோக்கியனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்ற காரணத்துக்காக இதாம்மா மினிஸ்டர் வீடு. என்னப்பா நீ கவலையப்படாத, நான் சொல்றேன்ல. சரி, நான் இருக்கேன். ஓகே ஓகே. என்ன தலைவர் இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆகுறீங்க? சரி, இத்தனை வருஷமா அரசியல்ல இருக்கேன், இதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேனா? இது ஒரு பெரிய விஷயமா? சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு தெரியும் தலைவரே. இது கூட தெரியாமலாம் நான் மந்திரி ஆயிருக்கிறேன். உனக்கும் எனக்கும் டெல்லிக்கும் சென்னைக்கும் உள்ள சம்பந்தம் உங்க வேலை முடிஞ்ச மாதிரி தான். நான் வாக்கு கொடுக்கறேன்ல. சரி சரி, தைரியமா இருங்க. வச்சிடுறேன். என்ன மூர்த்தி, யார் இந்த புது பொண்ணு? நமக்காக தான் கூட்டு வந்தியா? இல்லைங்க, ஒரு கிராமத்துல இருந்து வந்திருக்கு. பாவம் யாரும் இல்லை. நீங்க தான் ஆதரவு கொடுக்கணும். ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. சொல்லுமா, என்ன உன் பிரச்சனை? ஆமாங்க சார், எனக்கு இருந்த ஒரே தங்கச்சியா இருந்துட்டா. இப்போ எனக்குன்னு யாருமே இல்லை. இவரால் தான் நான் இங்க வந்தேன். சரி, நீ கிளம்பு. அந்த பொண்ணு குளிச்சு ஃப்ரெஷ் ஆகட்டும். அப்ப நான் வரேங்க ஐயா. நீ பயப்படாதம்மா, மேல போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா இரு. அம்மா, தைரியமா மேல போமா, யாரும் இல்ல வீட்டுல. வாமா.
டாக்டரை போஸ்ட்மார்ட்டம் செய்ய சொல்லி கேட்டா அவரு கூட மார்ச்சரியில் உன் தங்கச்சி பாடி இருக்குமா? போஸ்ட்மார்ட்டம் பண்ணா குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம். உன் தங்கச்சி ஆத்மா சாந்தி அடையணும்னா அப்புறம் என்னோட ஆசையும் சாந்தி அடையணும்ல. டாக்டர்னா தெய்வத்தோட மறு உருவம்னு சொல்வாங்க. சொல்லுவாங்க, கடவுள் மட்டும் உப்பு காரம் சாப்பிட மாட்டாரா என்ன? பிரம்மன் படைச்ச அழகை அனுபவிக்கணும்னு ஒரு பழமொழியா இருக்கு தெரியுமா? இதுவும் அப்படிதான். வாமா. அந்த டாக்டர் கோரிக்கை தீர்த்ததுக்கு அப்புறம் என் தங்கையோட கேஸ் போட்ட அந்த எஸ்ஐ கூட என்ன போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஆதாரப்படி அவங்கள அரெஸ்ட் பண்ணலாம், செய்ய முடியும். ஆனா அவங்கெல்லாம் ஹை சொசைட்டியை சேர்ந்தவங்க. ஓகே, சட்டம் தன் கடமையை செய்யணும்னா முன்னாடி உங்க வேலையை செய்ய போறேன்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. அந்த எஸ்ஐ கூட லாயர் கூட நல்லா யோசனை பண்ணு. உன் தங்கச்சியை கொன்னவங்களுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுக்கணும்னா நான் நல்லா வாதாடணும். அதுக்கு எனக்கு ஃபீஸ் தேவையில்லை, உன்னை ஃபீஸா கொடுக்கணும். ஓகே? சட்டம் நீதி தேவதை கையில. அந்த தேவதையை வியாபாரமாக்கிட்டீங்க கேவலம் ஒரு பொண்ணோட உடம்புக்காக. இப்படி எல்லார் கோரிக்கையும் தீர்த்த பிறகும் கூட என் தங்கச்சிக்கு நியாயம் கிடைக்கல. மானசீகமா என் தங்கச்சியும் உடம்பளவுல நானும் ஒரு குலைஞ்சு போயிட்டோம். அப்ப அந்த 3 பேர் எங்க வாழ்க்கை அழிச்ச அந்த 3 பேரையும் சித்திரவதை பண்ணி என் கையாலே கொண்டு போட்டுட்டேன். ஆனா நான் செஞ்ச இந்த பாவத்துக்கு எந்த பாவமே செய்யாத என் சித்தப்பா தான் மேல பழிய போட்டுக்கிட்டு ஜெயில சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்காரு. வேற வழியே இல்லாம நான் இந்த வழியில போயிட்டேன். ஆனாலும் சரி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஸ்னேகா, ஸ்னேகா எங்க போயிருப்பா?
பறவைதான் தங்க கூட்டை மினிக்குமா? கடவுள் எழுதிய எழுத்தையே மனிதன் மாற்ற முடியுமா? இருண்டு கிடந்த மனதிலே ஒளிரச் செய்யும் ஆசையால் நிலவை போல நானும் தான் ஒளியை கொடுப்பது பிரம்மையா? கோயிலில் ஏற்றிய தீபம் போலே உந்தன் மனதில் தெரியலையே. யுகங்கள் நூறு கடந்துட்ட போதும் மனிதனின் மனது மாறலையே. மரியாதைக்குரிய ஸ்ரீ கிருஷ்ணா அவர்களுக்கு, மனிதாபிமானத்துக்கு மறு உருவம் நீங்க என்னோட கடந்த கால வாழ்க்கையை தான் கேட்டீங்க. ஆனா என்னோட பலகீனங்களை பார்க்கல. உங்களை மாதிரி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறது எத்தனையோ ஜென்மத்து புண்ணியம். உங்களோட சேர்ந்து வாழக்கூடிய தகுதி எனக்கு இல்லை. என்னோட பலகீனங்களை விடக்கூடிய மனசும் எனக்கு இல்லை. அதனால உங்களை விட்டு தூரமா கண்காணாத இடத்துக்கு போறேன். நடந்ததை ஒரு கெட்ட கனவா நினைச்சு நிம்மதியா இருங்க. இன்னொரு ஜென்மம் இருந்தா உங்க மனைவியாவே பிறக்கிறேன். இப்படிக்கு உங்க மனைவி இல்லாத நேஹா. இதா ரவி நடந்தது. நீதான் அனாவசியமா சந்தேகப்பட்ட. என்ன மன்னிச்சிடுங்க. நான் அறிவில்லாம கல் எது வைரம் எதுன்னு தெரியாம பேசிட்டேன். பேசக்கூடாதெல்லாம் பேசி உங்க மனசை காயப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. ரவி, இதுல ஒன் தப்பு எதுவும் இல்லை. 4 பேர் 4 விதமா பேசும்போது யாருக்கா இருந்தாலும் சந்தேகம் வரத்தான் செய்யும். மைத்திரி, உப்பும் சர்க்கரையும் ஒரே மாதிரி இருந்தாலும் அதோட ருசி வேற மாதிரி தான் இருக்கும். உங்க உருவம் ஒரே மாதிரி இருந்தாலும் மனசு ரெண்டும் வேற. நீங்க 2 பேரும் சேர்ந்து என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும். போயிட்டு வரமா? வர ரவி. ஐயோ ராமச்சந்திரா, வீட்டுக்கு வந்தவங்க யாராவது வெறும் வயித்தோட சாப்பிடாம அனுப்புவாங்களான்னு சொல்ல மாட்டீங்களா? ஐயா ராமச்சந்திரா.